புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா நீங்கள்? அதிர்ஷ்டசாலிங்க. யாருக்கு அதிர்ஷ்டங்கிறீங்க? மற்றவர்களுக்கு அதிர்ஷ்டம். ஏன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். இந்த குருவுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்கிறாங்க தெரியுமா? ராமபிரான் பிறந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட இந்த நட்சத்திரத்தினுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேர்மை, நியாயமான உணர்வு, மற்றவர்களுக்கு நியாய தர்மத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு உணர்வு, இதெல்லாமே இவங்கிட்ட அதிகமாக இருக்கும். எத்தனை தடை வந்தாலும் மீண்டும் எந்திரிக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கே உரித்தான ஒன்று. ஓகேங்களா? கீழே விழுந்தாலும் விழுந்தே கிடக்காம மீண்டும் எந்த வேகத்தில் விழறாங்களோ அதே வேகத்தில் எழுந்து திரும்பவும் அதை விட ஃபோர்ஸாக ஜெயிச்சு காமிக்கக்கூடிய வல்லமை இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டு. பிறருக்கு உதவக்கூடிய கருணை உள்ளம், ரொம்ப சென்டிமெண்டலாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சகோதரர்கள் மீதும் நண்பர்கள் மீதும் ரொம்ப அக்கறையும் பாசமும் கொண்டவர்களாக இருப்பாங்க. நல்ல பேச்சு திறன் அவங்க கிட்ட இருக்கும். எளிதில் என்னென்னா அனைவர்கிட்டையும் பழகக்கூடிய தன்மை. எல்லாரும் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுடைய நட்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் விருப்பப்படுவாங்க. அது மாதிரி இருக்கும். குடும்ப பாசமும் பொறுப்புணர்வும் அதிகம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது ஒரு தியாக உள்ளம் அப்படின்னு சொன்னோம்னா அது புனர்பூச நட்சத்திரம் தான். தனக்காக இல்லைனாலும் தன்னுடைய குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் குடும்பத்துக்காக நிறைய செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. நன்றி மறவாதவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு உண்டான ஒரு பலவீனம் என்ன தெரியுங்களா? எல்லாத்தையும் எளிதில் நம்பிடுவாங்க, நம்பி ஏமாந்து போயிடுவாங்க. நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்கள் யாருன்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தான். அதேமாதிரி யாராவது ஒன்று கேட்டால் இல்லை அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, இல்லைன்னு சொல்லாமல் முயற்சி பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, திரும்பவும் அவங்க ஏதோ ஒரு இதில் போயிட்டு இவங்க பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரியானதும் உருவாகிடுது. அப்புறம் பிறருடைய பிரச்சனைகளை தன் பிரச்சனையாக நினச்சி ரொம்ப வருத்தப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய தன்மை. அதனால் ஒரு சில முடிவுகள் தவறான போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். யார் மேலே உண்மையான அன்பு வைக்கிறாங்களோ அந்த உண்மை கடைசி வரையிலுமே அவங்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. காசு பணத்தை அதிகம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதே சமயத்தில் உண்மையான அன்புக்கு மட்டும்தான் மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் தளரான மனதுனால இந்த தாராள மனது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதனால் நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பண ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, பொருளாதாரம் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவங்க நிறையா இழப்புகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு தொழில் அப்படின்னா ஆசிரியர், ஆலோசகராக இருக்கிறது, ஜோதிடராக இருக்கிறது, மருத்துவர், வக்கீல், நிர்வாகம், கல்வித்துறை, இது மாதிரி துறைகள் இவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.